Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். சிம்பிளான லஞ்ச் மெனு தான். அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான லஞ்ச். ப்ரோக்கோலி ரைஸ், ஒரு யூனிக்கான ரைத்தா. ரொம்ப ஹெல்தியான ரைத்தா. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ப்ரோக்கோலி ரைஸ்க்கு ஒரு மீடியம் சைஸ் ப்ரோக்கோலியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பீன்ஸு, ஒரே ஒரு கேரட்டு, இதை பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இது பச்சை மொச்சை, இந்த மாதிரி மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு பருப்பை மட்டும் பிதுக்கி வச்சுட்டுருக்கேன். மொச்சை பருப்பை, பச்சை மொச்சையை ஒரு கப் தண்ணியில் 1 மணி நேரம் ஊற போட்டோன்னாக்கா கையால் ஜஸ்ட்டு பிதிக்கினாலே இந்த பருப்பு வெளியில் வந்துடும். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். டைரெக்டாக 1 பாட் குக்கிங் தான். இதுக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதை சூடு பண்ணி எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கட்டும். அதுக்குள்ளே மிக்சியில் காரத்துக்கு 5 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, சின்ன பூண்டு பல்லாக இருந்ததுனால 5 பூண்டு பல் வச்சுருக்கேன். இதை தண்ணி விடாமல் கரகரப்பாக இந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த திருப்பின பச்சை மிளகா விழுத வதங்கின வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போயிடும் அதுக்குள்ளே. இப்போ இந்த உரிச்சு வச்சுக்கிற மொச்சப்பருப்பு, நறுக்கி வச்சுக்கிற இந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரட்டிட்டு ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, இதை தண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு களைஞ்சி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை இதோடு சேர்த்து இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு 1.5 பங்கு தண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் உதிராக இருக்கும். இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இதை ஜூஸை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ப்ரோக்கோலி ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது பன்னீர், பொமோகிரானட் எடுத்து வச்சுருக்கேன். இது 2ஐயும் சேர்த்து ஒரு ரைத்தா பண்ணணும். ரொம்ப ஹெல்தியான ரைத்தாவாக இருக்கும். பொமோகிரானட் இந்த மாதிரி ஊற்றி வச்சாச்சு. இந்த பன்னீரையும் ரொம்ப குட்டி குட்டி பீஸாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் வாயில் கடிப்படுறது சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். கெட்டியாக புளிக்காத தயிர், இது 150 ml கப்பில் 1 கப்பு பவுலில் சேர்த்துட்டுருக்கேன். இதில் பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை வறுத்தும் சேர்க்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே மாதுளை முத்துக்கள், பொடியாக கட் பண்ணின பச்சை கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி, வறுத்து பொடிச்ச ஜீரகப்பொடி, ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சூப்பரான பன்னீர் பொமோகிரானட் ரைத்தா ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கே ஜோராக இருக்கும். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஸ்டீமெல்லாம் அடங்கி எடுத்து பாருங்க. இப்போ இதை கிளறி காட்டுறேன். நல்ல சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஜோராக வந்திருக்கு. சாதாரண சோனா மசூரி ரைஸ்லேயே இந்த மாதிரி சூப்பரான சிம்பிளான அதிக மசாலாலாம் இல்லாத ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. நல்ல கம்மன்னு ஜோராக உதிராக நம்ம ப்ரோக்கோலி ரைஸ் ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஜோராக நல்லா உதிராக விழுது பாருங்க. நான் புலாவ் ரைஸ்லாம் போடல, சாதாரண அரிசி தான் போட்டிருக்கேன். ரொம்பவே ஹெல்தியான இந்த
ப்ரோக்கோலி ரைஸோட இந்த பன்னீர் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைபருக்கு ஃபைபரும் ஆச்சு, ப்ரோட்டீனும் ஆச்சு, கார்போஹைட்ரேட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஒரு கம்ப்ளீட் பிளான் ஃபுட்டு. வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா இந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது. நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு சிப்ஸ் வச்சு கையில் கொடுக்கலாம், வேறு ஏதாவது கறி கூட செஞ்சு கொடுக்கலாம். அப்படியே வெறுமனே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ப்ரோக்கோலி ரைஸோட பன்னீர் ரைத்தா வச்சு சாப்பிட்றதே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் அப்புறம் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.